இன்னைக்கு எதுக்காக இந்த பிரஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இப்போ நிறைய பேர் சாதி அடிப்படையில் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு பல வாட்ஸ்அப் குரூப்புகளில் பேசிகிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் தேவர் சமூக மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நேதாஜி சுபாஷினி அப்படின்ற பேரில் அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 வருடங்களாக அதிமுகவுடன் இருக்கிறோம். அதனால் அதிமுகவை நீங்கள் ஆதரிங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. நயினார் நாகேந்திரனை வரக்கூடாது, அவர் வர விடக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 2 தடவை அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஒரு தடவை மினிஸ்டர் ஆகிட்டார். 2001 எம்எல்ஏ, 2011 எம்எல்ஏ, 2021 எம்எல்ஏ, இல்லை 2001 மினிஸ்டராக இருந்திருக்கார். ஆனால் உருப்படியாக இந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மற்ற சமூகத்துக்கும் செய்யலை, அவர் சார்ந்த மறவர் சமூகத்துக்கும் செய்யலை. இப்படி தான் கிட்டத்தட்ட பல வருஷமாக போயிட்டு இருக்கு. அவர் நாட்டை பார்த்ததை விட வீட்டை பார்த்தது தான் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா நாங்குநேரி டோல்கேட் இஷ்யூ. அங்கே 6 பங்கு நாட்டா என்று சொல்லக்கூடிய நாங்களெல்லாம் அந்த டோல்கேட்டை கடந்து போகும்போது, கப்பலூர் டோல்கேட்டில் என்னடானா லோக்கல் பர்சனுக்கு ஃப்ரீ பாஸ் விட்டுறாங்க, அவங்க ஐடியா காட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே நாங்குநேரிக்கும் அந்த டோல்கேட் இருக்கிறதே மருகால்குறிச்சி பஞ்சாயத்தில் தான். நாங்குநேரியில் ஒரு பகுதியாகத்தான் அந்த மருகால்குறிச்சி ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள் இந்த டோல்கேட்டை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே அடிதடி நடக்கிற அளவுக்கு பிரச்சனையாகுது. இடம் கொடுத்தவங்களுக்கு கூட அவங்கள ஃப்ரீயாக அவங்கள பயணம்